சீதாராமன் சீரியல் நவம்பர் 24 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அர்ச்சனா, மகா, சுபாஷ் 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது செந்தூரனை வீட்டிலேருந்து அனுப்பிச்சிடணும், சீதாவோட கண்ணில் படாமன்னு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி செந்தூரனுக்கு சிங்கு கெட்டப் போட்டு எல்லாருமா சேர்ந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அங்கே சீதா சாமிக்கு விளக்கேற்றிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்ததுமே நில்லுங்க, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு கேட்க எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இல்லை, நான் இந்த ட்ரெஸ் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சீதா சொல்ல, வரும்போது பார்த்துருப்பேங்கிறாங்க மகா. இவர் வந்ததே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சீதா கேட்க, அதான் இப்போ போறாருல, இப்போதான் பார்த்துருப்பேங்கிறாங்க அர்ச்சனா. சிங்கு, நீங்கள் போங்கங்கிறாங்க அர்ச்சனா. இல்லை, இதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரெஸ்ஸை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க சுபாஷ் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம லேட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் சொப்னா விஷயம் வெளியே வந்துடும். சேது அண்ணன் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தானே சொப்னாவோட வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு யோசிச்சு, சீதா, இவர் பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்காரு, நீ உன் வேலையை பாருங்கிறாங்க சுபாஷ். இல்லை, நான் இந்த ட்ரெஸ் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு பிடிவாதமாக சொல்லிட்டு இருக்காங்க சீதா. இந்த மாதிரி 1000 ட்ரெஸ் இருக்கும், சிங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுவாங்க, லேட் பண்ணால் பல பிரச்சனைகள் வரும், நீங்கள் போங்க அப்படின்னு சுபாஷ் சொல்ல சிங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வாட்ச்மேன் இவரை பார்த்துட்டு, ஏ சிங்கு, நீ யாரு, எப்போ உள்ள போனேங்கிறாங்க வாட்ச்மேன். நமஸ்தே ஜி அப்படின்னு செந்தூரன் சொல்லவும் இவரும் நமஸ்தே சொல்லிட்டு கிளம்புன்றாரு. செந்தூரனும் அதே கெட்டப்பில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வாட்ச்மேன் இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்த்து மகா அவரை கூப்பிடுறாங்க. அம்மா, இவர் எப்போ உள்ள வந்தாரு, ஏற்கனவே உள்ள போனவர் இன்னும் வெளியே வரலையே அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்க, நீ அந்த லட்சணத்துல வேலை பார்க்குற, உனக்கெல்லாம் சம்பளமே கொடுக்க கூடாதுங்கிறாங்க மகா. அம்மா, இப்ப சிங்கு தானே வெளியே வந்திருக்காங்க, ஆனா ஏற்கனவே உள்ள போனவர் இன்னும் வெளியே வரலையே அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்க, உனக்கு இன்னைக்கோட சம்பளமே கட்டுங்கிறாங்க அர்ச்சனா. அம்மா, என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க, சாட்டையில் கூட அடின்னு அடிங்க, ஆனால் சம்பளத்தை மட்டும் கட் பண்ணிடாதீங்க, நான் பாவம் இல்லையா அப்படின்னு வாட்ச்மேன் கேட்க, இன்னொரு பக்கம் சுபாஷ், மகா சீதா பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சைலண்டா சொல்ல மகாவும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. சுபாஷ் வாட்ச்மேனை அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மகா, அர்ச்சனா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் அவ யோசிக்கிறா அப்படின்னு கேட்க, நீ யோசிச்சது போதும், வேலையை பாருங்கிறாங்க மகா. இல்லை, நான் அந்த ட்ரெஸ்ஸை எங்கேயோ பார்த்துருக்கேங்கிறாங்க சீதா. ஆமாம், அதையே சொல்லிட்டு நீ இங்கேயே நில்லு, விட்டா இன்னைக்கு ஃபுல்லாக யோசிச்சுட்டே நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. அடுத்தலாம் அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க உங்க ரூம்ல. நடந்து எதுவுமே தற்செயலா இல்லையே, எல்லாமே ப்ரீ பிளான்டு மாதிரி இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சீதாவும் வராங்க. இவங்க பேசுறத அப்படியே டோர் கிட்ட நின்று கேக்குறாங்க. ஆமா, சித்தி தான் சொன்னாங்க அந்த தையல்காரிய திடீர்னு வழியில இறக்கி விடுன்னு. இதுல உனக்கு என்ன டவுட்டு, பேசாம படிங்கிறாங்க அஞ்சலி. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, என்ன வாமிட் எடுக்க சொன்னது, அதுக்கப்புறம் தையல்காரியை இறக்கி விட்டது, இது எதுவுமே ப்ரீ பிளான்ட் இல்ல. ஆனா அந்த தையல்காரியை ரவுடிங்களை வச்சு தூக்கிட்டு போக வச்சாங்களே, அதுதான் ப்ரீ பிளான்ட் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்கு. என்னடி சொல்றேங்கிறாங்க பிரியா. ஆமா, எல்லாமே சித்தியும் அம்மாவும் சேர்ந்து பண்ண ப்ரீ பிளான் தான். நல்லா யோசிச்சு பாருங்க, தையல்காரியோட அப்பா சொன்னார்ல, தையல்காரி போட்டிருந்த ஒரு ஜுவல்லரி கூட திருடல, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சத்யா கேட்க, எனக்கு இந்த டவுட் முன்னாடியே இருந்துச்சு, நான் சித்திக்கிட்ட பேசி பார்த்தேன், அவங்க என்னை திட்டி அனுப்பிச்சிட்டாங்கிறாங்க அஞ்சலி. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா டவுட் இல்லை, கிளியர், இது எல்லாமே ப்ரீ பிளான் தான். ஆனா அவ தப்பிச்சிட்டாளே அப்படின்னு பிரியா சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடு, சித்தி விட்டுருவாங்களா, அவ உயிரோட இருக்கணும்னா நம்ம ஃபேமிலி விட்டு போனாதான் உண்டு, இல்ல சித்தி அவளை டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பாங்கங்கிறாங்க அஞ்சலி. ராமனை மட்டும் அவ கூட ஜாயின் பண்ணல, அவங்க எப்போவோ அனுப்பிச்சிருப்பாங்கங்கிறாங்க சத்யா. ராமனாதான் ரீசன், இல்லைன்னா அவ எப்போவோ போயிருப்பா. மது அண்ணியே நம்மளுக்கு அண்ணியா வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த சோடாப்பட்டி வந்தது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்கிறாங்க பிரியா. நமக்கு மட்டும் இல்ல, மகாச்சிதிக்கு கூட அவளை பிடிக்கல அப்படின்னு 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சீதா கேட்டுறாங்க. நேரா மகா கிட்ட வராங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அந்த லேப்டாப் எடுத்து ஓரமா வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, மகாவும் ஓகே நீ பேசுங்கிறாங்க. நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும், என்ன ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழணும்னு எனக்கு ஆசையே இல்லை, சொல்லப்போனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையே இல்லை, பாஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னோட விருப்பம் இல்லை, உங்க வீட்டில் சம்மந்தம் பண்ணணும்னு எங்க அப்பா அம்மாவும் ஆசைப்படல, நீங்களா வந்து சம்மந்தம் பேசுனீங்க, மது அக்கா இல்லைன்னதும் என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க, இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லைங்கிறாங்க சீதா. உனக்கு கல்யாணம் பண்ணி நான் கூட்டிட்டு வரலங்கிறாங்க மகா. நீங்க என்ன கூட்டிட்டு வரலதான், ஆனா பாஸ் தானே எனக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்தாங்க, என்னோட விருப்பத்தை கூட யாருமே கேட்கல, கல்யாணம் முடிஞ்சு வந்ததும் என்னை வெளியே நிறுத்தி அவமானப்படுத்தினீங்க, எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன், என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறீங்க, பாஸ் கூட என்னை சேர விடாம பண்ணீங்க, அதையும் நான் தாங்கிக்கிட்டேன், இது எல்லாத்தையும் தாண்டி பாஸ்க்கு நான் இன்னைக்கு பொண்டாட்டியா இருக்கேன், என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அத்தனை கொடுமையும் பண்ணீங்க, நான் எதையுமே மனசுல வச்சுக்கல, ஆனா நீங்க திருந்தவே இல்லை, திருந்த முயற்சி பண்ணவும் இல்லை அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் திருந்தணுங்கிறாங்க மகா. திருத்திதான் ஆகணும், வேற வழி இல்லை, இப்போவும் கூட சில விஷயங்களை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும், ஆனால் அதை நான் விரும்பலை, இந்த குடும்பத்தை பிரிக்க நான் விரும்பலை, காலேஜ் போகும்போதே என்னை வழியில் இறக்கி விட சொல்லி ஆளை வச்சு கடத்தினது நீங்கள் தானே, எனக்கு நல்லா தெரியும், உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க, என்னால் அது முடியும், கொலை கேஸில் உள்ளே போயிடுவீங்க, இப்போ கூட நான் உங்ககிட்ட எதுவும் பெருசாக எதிர்பார்க்கல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் என் வழியில் என்னை விட்டுட்டாலே போதும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலங்கிறாங்க மகா.
இங்கே பாருங்க, நீங்கள் செஞ்ச தப்பை எப்பவுமே ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நீங்கள் எனக்காக எதுவுமே செஞ்சதும் இல்லை. இனிமேலும் பண்ண வேண்டாம். மீரா அக்காவுக்கு கல்யாணம் பண்ண விடாமல் தடுத்தீங்க. மது அக்கா வாழ்க்கையை கெடுத்தீங்க. சூர்யாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க. சத்யாவை மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காக பாஸை மாடியிலிருந்து கீழே குதிக்க தூண்டு நிட்டீங்க. பத்தாததுக்கு சத்யனை விஷால் மூலமா ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தீங்க. எங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்துறீங்க. என்ன பைத்தியம்னு சொன்னீங்க. கடைசியா என்னை கடத்தி கொலை பண்ணவும் முயற்சி பண்ணீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உசுரோட உங்க முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு அந்த முத்தாரம்மன் தான் காரணம். இதோட நீங்க எல்லாத்தையும் நிறுத்திக்கணும். நீங்க பண்ற எல்லாத்தையும் இந்த நிமிஷத்தோட நிறுத்திக்கணும் தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கு. நீ சொன்னது எல்லாமே சரிதான். நிறுத்தலைன்னா என்ன பண்ணுவேங்கிறாங்க மகா. நிறுத்தி தான் ஆகணுங்கிறாங்க சீதா. நான் நிறுத்தணும்னா நீ குடும்பத்தை விட்டும் ராம விட்டு போகணும். என்ன போவியா அப்படின்னு மகா கேட்க, இது ஏன் குடும்பம், ராம் என்னோட புருஷன். காரணத்தை கொண்டோ இந்த குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன். அப்படியே போகணும்னு நீங்க ஆசைப்பட்டா உங்களை அனுப்பினே தவிர நான் போக மாட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல, உன்னால என்னை இந்த குடும்பத்தை விட்டு அனுப்ப முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு மகா கேட்கவும், ரொம்ப சிம்பிள், என்னால அனுப்ப முடியுங்கிறாங்க சீதா. ஆனா நான் அதை விரும்பல. உங்ககிட்ட இருந்து ஒவ்வொருத்தரையா பிரிச்செடுப்பேன். நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க, குடும்ப தலைவிங்கிற பேர்ல நீங்க ஒரு ஹிட்லர் ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்கிறது எல்லாத்துக்கும் புரிய வைப்பேன். மொத்த பேரையும் உங்களை புரிய வச்சு உங்களை ஒதுக்கி வச்சு உங்களை தனிமரமாக்கி வெளியே அனுப்ப முடியும். இப்போவும் நான் அதை விரும்பல. நான் அதை செய்யறதும் செய்யாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்குங்கிறாங்க சீதா. இப்போ கூட நான் உங்களுக்கு புரிய வைக்க தான் வந்தேன் அப்படின்னு சீதா சொல்லவும், சரி புரிஞ்சுக்க முயற்சி பண்றேங்கிறாங்க மகா. இப்போ கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களா? திரும்ப திரும்ப இல்லை என்ன பழி வாங்க முயற்சி பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் திரும்ப நானும் பண்ணுவேன். அன்பு கொடுத்தா திரும்ப அன்பு கொடுப்பேன். பகையை கொடுத்தா பல மடங்கு பகையை நானும் திரும்பி கொடுப்பேன். இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கிட்டெல்லாம் போக முடியாது. திரும்பவும் நான் சொல்றேன், நான் என்ன பண்ணணும், என்ன முடிவெடுக்கணுங்கிறது நீங்க தான் சொல்லணும். நல்ல முடிவெடுத்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சீதா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா, அர்ச்சனா, சுபாஷ் 3 பேரும் கலந்து பேசிட்டு இருக்காங்க. சீதாவை பழி வாங்க முடியல, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குங்கிறாங்க மகா. ராம் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம், அதனால தான் முடியலங்கிறாங்க அர்ச்சனா. ராம் இப்படி மாறுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்கிறாங்க மகா. ராம் மட்டுமா மாறி இருக்கா, அண்ணனும் தான் சேர்ந்து மாறி இருக்காங்கிறாங்க சுபாஷ். மகா, அவளுக்கு சப்போர்ட் அதிகமாயிட்டே போகுதுங்கிறாங்க அர்ச்சனா. அக்கா, அவ என்ன தெரியுமா சொன்னா, இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையா என்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு சொல்றா. பேசாம நம்ம அவளை பிரிச்சுட்டா என்ன அப்படின்னு மகா கேட்கவும், என்ன மகா சொல்றேங்கிறாங்க அர்ச்சனா. ஆமாக்கா, இந்த குடும்பத்துல அவளுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரு? சேது ராம் தானே. பேசாம சேதுக்கு கரெக்டா அந்த நேரத்துல துரை வராங்க. என்னது 3 பேரும் சைலண்டா இருக்காங்க, நம்மள பார்த்ததும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, நம்மள பார்த்ததும் சைலண்ட் ஆயிட்டாங்கன்னா ஏதோ சதி பண்றாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, என்ன அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, மகா ஏதாவது பிரச்சனையா, முக்கியமான ஆலோசனையில ஏதாவது இருக்கீங்களா? சரி, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கல போல, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு துரை அங்கேருந்து போயிடுறாங்க. 3 பேரும் அது வரைக்கும் சைலண்டாவே இருக்காங்க. சேதுக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இன்னும் நல்லதுன்னு சொல்றாங்க. பேசாம சேதுவை நம்ம கேரளாக்கு அனுப்பிச்சிருவோம். அங்கே எப்படியோ ட்ரீட்மெண்ட் முடிய 10 நாள் 1 வாரம் ஆகும். அதே மாதிரி சீதாக்கு சப்போர்ட் பண்ற இன்னொரு ஆள் யாருன்னா ராம் தான். அதனால ராமையும் சேர்த்து கூட அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு மகா சொல்லவும், சூப்பர் ஐடியாங்கிறாங்க அர்ச்சனா, சுபாஷ் 2 பேரும். ஆனா இது நம்ம சொன்னா கேட்பாங்களா அப்படின்னு கேட்க, நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க, ஆனா டாக்டர் சொன்னா கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு டாக்டரை அரேஞ்ச் பண்ணி இவங்க பிளான் பண்ணபடியே டாக்டரை வச்சு சொல்ல வைக்கிறாங்க சேது ராம் கிட்ட. அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி, சேது கூட துணைக்கு நான் போறேங்கிறாங்க துரை. இல்ல வேண்டாம், ஆபீஸ் வேலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், அடுத்ததா சுபாஷ் நான் போறேங்கிறாங்க. இல்ல வேண்டாம், நீ இங்கிருந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கோங்கிறாங்க சேது. சரி, பேசாம பாஸே போகட்டுங்கிறாங்க சீதா. ஆமா, ராம் போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து சொல்லவும், ராமும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. சரி, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணட்டுமா அப்படின்னு மகா கேட்கவும், ஏற்பாடு பண்ணு, அது ஒரு நல்ல மாற்றமா இருக்குங்கிறாங்க சேது. கண்டிப்பா நீங்க போயிட்டு வரதுக்குள்ள இங்க ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்னு யோசிக்கிறாங்க மகா. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.